கம்பெனி தெரியல, BMW நினைக்கிறேன். நல்லா வண்டி பார்க்க எரும மாடு மாதிரி இருக்கு. இது KTM பார்ப்போம். இங்கே விழுந்துருவோம் போல, ஜஸ்ட் மிஸ் பார்க்க. அப்படியே இந்த ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். இப்போதான்டா வாய வச்சு அது பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே போட்டு பறக்க விட்டுட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. என்னடா அது ஓவர் ஸ்பீடாக போது முடிஞ்சு. ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம பைக் சிமுலேட்டர் கேம் தான் ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது கேமு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பைக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸுமே சூப்பராக இருக்குது. கேமில் கொடுத்துருக்க மேப்புமே நல்ல பெரிய மேப் கொடுத்துருக்காங்க. மேப்பில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமில் கொடுத்துருக்க பைக் கலெக்ஷன்ஸை பார்ப்போம். இது வந்து ஹிமாகால இருக்கிற R15 இன்ஜினை வச்சு கிரியேட் பண்ண ஒரு ஸ்கூட்டி. இது வந்து அப்புறம் ஹிமாலயன் பைக். இந்த வண்டியை கொஞ்சம் பார்க்க ஹார்லி டேவிட்சன் மாதிரி இருக்கு. பட் பார்க்க கருப்பு படத்தில் சூர்யா ஓட்டுற வண்டி மாதிரி இருக்கு. அண்ட் வலிமையில் AK வச்சு ஸ்டண்ட் பண்ணுற வண்டி. இது AK டிராவலுக்கு யூஸ் பண்ணுற வண்டி. இது என்ன கம்பெனி தெரியல, BMW நினைக்கிறேன். நல்லா வண்டி பார்க்க எரும மாடு மாதிரி இருக்கு. இது KTM. கம்பெனி எல்லாம் கரெக்டா டினோட் பண்ணல, பட் பார்த்தாலே தெரியுது KTM தான். இதெல்லாம் என்ன வண்டினே தெரியல எனக்கு. சரி, ரொம்ப வளவலன்னு பேசுனது போதும். இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ள போவோம். கேம் வண்டி ஹேண்டில் பண்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்குது. மெயினா அந்த பக்கத்துல ஸ்டெண்ட் பண்றதுக்கு 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரண்ட் வீலிங் பண்றது, பேக் வீலிங் பண்றது. மெயினா பேக் வீலிங் விட ஃப்ரண்ட் வீலிங் பண்ணிட்டே நம்மளால வண்டி ஓட்ட முடியுது. அதான் சூப்பரா இருக்குது. அண்ட் கேம்ல கொடுத்துருக்க மேப்ல பார்த்தா அங்கங்க ரேஸ் இருக்குது. அந்த மாதிரி டாஸ்க் நிறையவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்க ஒரு ஸ்டேஜ் காட்டுறாங்க. அங்கே போய் நம்ம இது வந்து டைம் ட்ரையல்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. ரேஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ ரேஸ் ஓட்டி பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம ரேஸ் ஓட்ட போகிறோம். கரெக்டாக எத்தனை டைமிங் வேறு சைடில் ஓடிட்டு இருக்கு. அந்த டைமிங்குள்ளே ரேஸ் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே அழுத்து தான். அந்த சைடில் இருக்கிறது பிரேக் எதுன்னு தெரியலங்க. 1 அழுத்தனா ரிவர்ஸ் வருது. இது என்ன ஸ்பீடாக போகுது. ஓகே, ரெட் கலர் க்ரீன் கலரில் இருக்கிறது தான் ரேசிங் ஓவர் ஸ்பீடாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த டேர்னிங் பண்ணுறப்போ வளையிறது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸ்டண்ட் பண்ணிகிட்டே ஓட்டுவோம். அப்படியே ஃப்ரண்ட் வீலை வச்சு ஓட்டலான்னு பார்த்தா டேர்னிங் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரண்ட் வீலில். அவ்வளோதான், ரேஸ் எண்ட் பாயிண்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரேஸ் முடிச்சாச்சு. இவங்க உங்களுக்கு கேம் மேப்பு நான் இன்னும் காட்டவே இல்லை. கேமோட மேப் இதுதான், பார்த்துக்கோங்க. நல்ல பெரிய மேப்பாகவே கொடுத்துருக்காங்க. கேம் மேப்புக்குள்ளே நிறைய டாஸ்க்குமே இருக்குது. ஓகே, இப்போ இந்த மேப்பில் நம்ம சிட்டியை விட்டு வெளியே போய் பார்ப்போம். லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே ஒரு லொக்கேஷன் மார்க் பண்ணியிருக்கோம். அங்கே போய் பார்ப்போம். ரூட்டு காமிப்பாங்களா? ஓகே, இந்த க்ரீனாக இருக்கிற இந்த லொக்கேஷனுக்கு போவோம். எங்கேயுமே டேர்னிங்கே கிடையாது. ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓட்டிட்டு போனால் நம்ம மார்க் பண்ணியிருக்க லொக்கேஷன் வந்துடும் போல். ஸ்ட்ரைட்டாக காமிக்கிறாங்க. ஃபுல் ஸ்பீடில் ஒரே அழுத்தில் ஓட்டிட்டு போகிறோம். எங்கேயாவது இடிச்சா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே விழுந்துருவோம் போல, ஜஸ்ட் மிஸ் பிரேக்கை பிடிச்சோம். போலீஸ்லாம் இடிச்சா வருவாங்களான்னு தெரியல. கேமில் போலீஸ் கேஸ்லாம் வருமானு தெரியல. இல்லை சும்மா அந்த மாதிரி ரோமிங்காக விட்டுருக்காங்களான்னு தெரியல அந்த கார். இப்போ பாருங்க, ஒரே அழுத்து தான். எங்கேயும் இடிக்காமல் ஃபீலிங்லாம் பண்ண போகிறது இல்லை. ஒரே ஸ்பீடில் அப்படியே ஜெட் ஸ்பீடில் ஓட்டிட்டு போகிறோம் நம்ம லொக்கேஷனுக்கு. அப்படியே ஃபுல் ஸ்பீடில் மேலே ஸ்பீடாக மீட்டர் இது காட்டுறாங்க. 100ல் போகிறோம். 100 டச் பண்ண முடியுமான்னு தெரியல. டேர்னிங்லாம் அப்படியே ஸ்பீடாக போகிறப்போ சூப்பராக இருக்குது. டேர்ன் பண்ணுறப்போ ஏதோ F1 ரேஸில் ஓட்டுற மாதிரி இருக்குது. F1ன்ற மாதிரி மோட்டோ ஜிபியில் ஓட்டுற மாதிரி. நம்ம லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏதோ கரெக்டாக அங்கே ஐயோ தண்ணி மாதிரி இருக்குது. பிரேக் பிடிச்சாலும் நிற்க மாட்டேங்குது. ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா. தண்ணி ஆழம் இல்லை, அதான் தப்பிச்சிட்டோம். ஒரு வேளை தண்ணி ஆழமாக இருந்துச்சுன்னா செத்துருப்போம். மறுபடியும் ஆடு வந்துடும். பரவாயில்ல, சிட்டிக்கு வெளியிலையும் மேப்பு நல்லா ஒரு க்ரீனிஸாக சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஏதோ GTA San Andreasல நம்ம அவுட்டருக்கு போனால் இருக்கும்ல ஒரு என்விரான்மெண்ட், அந்த மாதிரி இருக்குது பார்க்க. அப்படியே இந்த ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். இப்போ தாண்டா வாய வச்சேன். அதுக்குள்ளே கீழே வந்து ரீசெட் வந்துருச்சா. இப்போ மறுபடியும் ஆடு வருமே. ஓகே, ஆடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எந்த லொக்கேஷன் போகலாம்? இந்த மியூசிக் வேறு பின்னாடி சும்மா ஓடிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு அந்த மியூசிக்கை ஆஃப் பண்ணுவோம். இப்போ ஆஃப் பண்ணோடனே ரொம்ப சைலண்டான மாதிரி இருக்கா. இது ஃபஸ்ட்டே பண்ணி தொலைஞ்சிருக்கலாம். வண்டி சவுண்டு மட்டுமே இருந்தாலே சூப்பராக இருக்கும். கேமில் இன்னொரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. டிரைவரையும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. காசுலாம் இல்லை, வெறும் ஆடு பார்த்தாலே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க போல். நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்மள்ட்ட இருக்கிற டிரைவரே போதும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம பீச்சில் வந்து ஸ்டண்ட் பண்ண போகிறோம். அங்கே ஒரு கரெக்டாக ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே ஃப்ளையிங்கில் போக போகிறோம் பைக்கில். இந்த இது பண்ணால் இது சும்மா பூஸ்ட் ஆக கூட மாட்டேங்குது. பின்னாடி நெருப்பு வர்ற மாதிரி மட்டும் தான் வருது. அந்த பட்டனை அழுத்தினா என்னன்னு தெரியல. ஏன்னா பக்கத்தில் வர அப்படியே வண்டி ஸ்லோ ஆகிட்டே வருது. நான் பிரேக்கு கூட அழுத்தலையடா. மணலில் போனால் ஒரு வேளை இப்படி ஆகுதோ. நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பின்னாடி போயிட்டு அப்படியே அதே ஸ்பீடில் வந்து ஏற்றுவோம். ரொம்ப டிஸ்டன்ஸ் போக போகிறோம். என்னது இது போய்கிட்டே இருக்குது. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல. இங்கேயே ஏதாவது ரேஸ் நடக்குமான்னு தெரியல. ஏதாவது டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் இது முடிச்சுட்டு போய் பார்ப்போம். ஏதாவது இந்த ரோட்டில் ஏதாவது டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. போதும், எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம். திரும்புவோம். இப்போ அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா போதும். அப்படியே யூட்டர்ன் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே அழுத்திட்டு போய் இப்போ அந்த இதில் ஏற்ற போகிறோம். எவ்வளோ ஸ்பீடில் பறக்க போகுதுன்னு மட்டும் பார்ப்போம். ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். ஏதாவது இன்னும் எனர்ஜி கொடுக்குறமா ஏதோ பவர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் செம்ம ஸ்பீடாக போயிருக்கலாம். வேறு பைக் மாற்றினா கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, எவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே போட்டு பறக்க விட்டுட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. என்னடா அது ஓவர் ஸ்பீடாக போது முடிஞ்சிடா கொய்யால. அதுக்குள்ளே நினச்ச மாதிரியே கீழே விழுந்து ரீசெட் வந்துருச்சு. மறுபடியும் ஆடு வரப்போ ஆடு வந்துருச்சு. ஸ்கிப்பும் பண்ணியாச்சு. இந்த சைடில் என்ன இருக்குது லொக்கேஷன்? ஏதோ மண் மாதிரி இருக்குது. பீச்சு சைடு தான் போல் இதுவும்.
தண்ணியில் விழுந்தா என்ன ஆகும்? வேணாம் மறுபடியும் ஆடு வந்து தொலைக்கும், திருப்பிடுவோம் வண்டியை. கேமில் இன்னொரு லொக்கேஷன் கண்டுபிடிச்சது, ஏதாவது ஸ்டென்ட்டு சைக்கிள் ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியை ஏற்றுவோம். இதில் மறுபடியும் இடித்து விழுந்து தொலைஞ்சிட போகிற. நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடி விழுந்திருந்தா மறுபடியும் ஆடு வர்ற மாதிரி கீழே விழுந்துருப்பான். இது ஸ்ட்ரைட்டாக போகுது, இதில் ஏற்றுவோம். டேய் என்னடா ஏற்றாது கீழே விழுந்து இப்படி செத்துட்டேன். சும்மா ஆடு பார்க்க முடியாதுடா. கேமு ஆனால் நல்லா இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. ஆடை வச்சு கொண்டுறாங்க. ஓகே கேமர்ஸ், மறுபடியும் ஆடு வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட் கேமில் பார்ப்போம். இந்த கேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இந்த கேமோட லிங்க் தரேன். போய் இவங்க ப்ளே பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான கேம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் வேறு என்ன கேம் ப்ளே வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிட்டு போங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். உங்களுக்கு இந்த கேம் ப்ளே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் கேமர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கேமர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.